ஹர்திக் பாண்டியா 2 விஷயத்தில் ஒரு விஷயம் நேற்று செஞ்சுருந்தாலும் மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையாலாம் தெரில. ஆனால் ஸ்டெம்பை பார்த்து குறி பார்த்து அடிச்சிருக்கலாம். ஏன்னா 3 ஸ்டெப்பு கண்ணுக்கு தெரிஞ்சது சூப்பர் ஓவர் போய் இருந்திருக்கும். இல்லைனா பொறுமையாக நிதானமாக அந்த பாலை பிடிச்சி அங்கே ஸ்டெப்பு பக்கத்தில் தான் சூரியகுமார் யாதவ் வந்தார். இல்லை சூரியகுமார் யாதவ் வரத்துக்கு ஒரு டைம் இருந்தது. அர்ஷத் கான் வரத்துக்குள்ளே ஸ்கையும் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்திருப்பார். த்ரோ அடிச்சிருந்தா ரன் அவுட் ஆகிருந்திருக்கும். சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போயிருந்திருக்கும். இல்லை இப்படி சொல்கிறீங்களா? கிருக்கானந்தா ஹர்திக் பாண்டியா விடுங்க. ஆனால் அந்த ஒரு ஓவர் 6 பால் எப்படி போட்டார் தீபக் சஹர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கான காரணம் நிறைய பேர் தெரில. நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பீங்க, ஹைலைட்ஸ் பார்த்தவங்க இருப்பீங்க, பட் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சொல்லுவாங்க. பட் நான் உங்கள் ஃப்ரெண்டாக இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்கலாம், இது மாதிரி உங்களோட லைஃப்பில் ஏதாவது நீங்கள் ஒரு மேட்ச் ஆடும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லவும் போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். பால்டன்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். அதுக்கப்புறம் ஆவாடே குஜராத் தமிழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். என்ன பால்டன்ஸ் பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பாயிண்ட் டேபிள் சினாரியை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பேச போகிறேன். அப்புறம் டீட்டெயில்டாக ஒரு 11-12 மணி வாக்கில் இன்னொரு வீடியோ வருது. ஐ மீன் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கேவோட ப்ரிவ்யூ வீடியோவில் பேச போகிறோம். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த IPL 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பான்னு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஒன்று இது 2 டீமில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. பட் யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் வில் ஜாக்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு நடந்தது என்ன? ஜிடி வின் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் அதிக ஸ்கோர் அடித்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினீஸ்வரன் 3019 அப்படிங்கிறவர் தான் வந்து வின்னராக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ரஜினீஸ்வரன் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிருக்கானந்தா அப்படிங்கிற ஐடிக்கு வந்து DM பண்ணுங்கள். நம்ம இப்போ ரிவ்யூவில் போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் மும்பை வேன்கடையில் நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஐயோப்பா மேட்ச்சு தூரல், மழை, ரன்னு, கிரிக்கெட்டு அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்டிங் ஒன்று ஆட்டாங்க பாருங்க. ஐயோ அது ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக மட்டமாக இருந்தது. உண்மையில சொல்ல மட்டமாக தான் ஆடினாங்க அந்த கடைசி 10 ஓவர் அப்படிங்கிறது வந்து. இல்லை அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பவுலிங் சைடில் இந்த ஸ்கோர், அதாவது அடிச்சிருக்கிற அந்த 150 வச்ச ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். பட் அது ஃபைட்டபிள் ஸ்கோர் தான். பட் ஃபைட் பண்ணணும். பட் ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பால்ஸ் நிறைய தவிர்க்கணும். நான் தீபக் சஹர் போட்டது மட்டும் பேசல பாஸ். மேலே ஹர்திக் பாண்டியா அவனு போட்டார் பாருங்க பாஸ். ஒரு 2-3 நோ பால் போட்டார். ஐயோ அது ஒயர்லாம் போட்டார். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு நல்ல டாஸு ஜிடி வின் பண்ணாங்க. நல்ல டாஸ் ஜிடி வின் பண்ணுறதுங்கிறத தாண்டி இது ரோடு கிடையாது இந்த பிச் பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் கொடுத்த மாதிரி பாம்பூர் விக்கெட்டும் கொஞ்சம் கிடையாது. ஆனால் பவுன்ஸ் இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சது. பிச்சில் உயிர் இருந்துச்சு. பட் ஒரு விஷயத்த சொல்ல, மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடி பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ஸ்கோர் 180 அடிச்சிருக்கலாம். ஷோராக 180-185 அடிச்சிருந்துருக்கலாம் இந்த பேட்டிங் என்ன வச்சுட்டு. பட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படிங்கிற ஒரு தாராக மந்திரம் தான். கட்ஸு சீரியஸ்லி ஒரு ஆரம்பத்தில் இந்த கட்ஸ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7வது ஓவரில் சாய் கிஷோரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ்னாலே இப்போ சாய் கிஷோர் ஞாபகத்துக்கு வந்துட்டார். அன்னைக்கு மேட்சை திருப்பினதே ஆக்சுவலி சாய் கிஷோர் தான். போன மேட்ச் இந்த ஹர்திக் பாண்டியா கூட முறைச்சார்ல அந்த மேட்ச்சில். ஸோ சாய் கிஷோரை, ஏன்னா அந்த மேட்ச்சில் சாய் கிஷோர் சூரியகுமார் அதையும் கொஞ்சம் நிறுத்தியிருப்பார், ஹர்திக் பாண்டியாவையும் நிறுத்தியிருப்பார். ஸோ அப்படிங்கும்போது சாய் கிஷோர் இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம்ப் கார்டு. ஸோ ராஷித் கானுக்கு முன்னாடி சாய் கிஷோரை கொண்டு வராங்க. சாய் கிஷோர் அதாவது ரைட் ஹேண்டர்ஸ்லாம் இல்லை, நான் சாய் கிஷோரை கொண்டு வரணும்னு சொல்லி சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க. அடி தொம்முன்னு விழுந்தது. ராஷித் கானை கொண்டு வந்தாங்க, தொம்முன்னு விழுந்தது. சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க, ஒரு 8 ரன் டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்தது ராஷித் கான் உள்ளே வந்தார், அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாச்சு, 5 ரன்னு ஓகேங்களா அடுத்த ஓவரில். அடுத்து 16வது ஓவரில் சாய் கிஷோர் உள்ளே என்ட்ரானார். சூரியகுமார் யாதவ் அந்த ஓவர் ஆக்சுவலி அடிக்க ஆரம்பித்தார். நான் தூக்கியே போடுறேன், நீ ஆடி தூக்கி அடிச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு அவ்வளோ டெவலப்தான் போட்டார். 6 பால் 6 6 கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற ரிஸ்க் எடுத்து ஸோ கரெக்டாக ஷாருக்கோட கையில் எக்ஸ்ட்ரா கவர் ரேஞ்சில் விழுந்துச்சு. ஏன்னா ஸ்கை வந்து என்ன சொல்கிறது, ஆள் இல்லாத இடத்துல தான் அடிக்கிற நினைப்பாரு. இல்லை ஆள் இருந்தாருன்னா ஒரு தலைக்கு மேலே அடிக்கணும்னு நினைச்சாரு. பட் அந்த இடத்துல சாய் கிஷோர் வின் பண்ணார். இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஷித் கானோட ஒரு டேர்ன் ஒன்று வந்துச்சு. ஸோ இதுக்கடையில் அவர் வந்து ஒரு வில் ஜாக்ஸோட விக்கெட் ஒன்று எடுத்தாரா. ஸோ வில் ஜாக்ஸோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம்
உடனே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டு. இந்த இடத்துல வந்து எப்படி ஹர்திக் பாண்டியா கட்ஸ்ன்னு சொல்கிறதா எனக்கு தெரில, பட் டாக்டிக்கலாக சில பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். நான் அதை கொஞ்சம் பின்னாடி பேசுகிறேன். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டு கிடச்சிது. அப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஸ்லிப்பு வச்சு தான் போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி சாய் கிஷோரை ஸ்லாக் ஸ்வீப்போ இல்லை ஸ்வீப்போ மிடு விக்கெட் பக்கம் அடிக்க பிளான் பண்ணார். ஆனால் சாய் கிஷோர் தைரியமாக போட்டார் அந்த விக்கெட்டாக. அடுத்து திலக் வர்மாவோட விக்கெட் கோட்ஸியை அடுத்த ஓவரில் எடுத்தார். ஸோ அடுத்த அந்த ஒரு 4-5 ஓவரில் அப்படியே உடஞ்சி நொறுங்கினாங்க. கிட்டத்தட்ட 9 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன் கிட்டத்தட்ட இருந்தாங்க. இப்போ அடுத்த ஒரு 4 ஓவர் அப்படியே சரிஞ்சாங்க, பேக் ஃபுட்டில் தள்ளினாங்க. அந்த ஓவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டமாக வச்சுக்கணும், கிரிப்பாக பிடிச்சிக்கணும். எதுவும் நம்ம அந்த இடத்துல விக்கெட் எடுக்கணுங்கிற ஒரு மாதிரி விக்கெட் எடுக்கணும்னு ரஷ் பண்ணி அதெல்லாம் ரன்ஸை கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம டிஃபென்சிவாகவும் போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து கில், நெஹ்ரா அவங்க கிளியராக இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க பெரிய ஷாட்டுக்கு போவாங்கன்னு தெரிஞ்சு ஃபீல்டர்ஸ் அங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி வறட்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாஷ் வந்து லாஸ்ட் ஓவர் அடித்தார். பட் அது வந்து ஒரு 19th ஓவர் அப்படி ஆரம்பிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அந்த 2 6 ஓகேங்களா, அந்த 2-3 6 அவர் அடிக்கலன்னு வைங்களா, அந்த மேட்ச் கிடையாது ஓகேங்களா, இவ்வளோ தூரம் போயிருக்காது. அது ஒரு 19th ஓவர்லேயே எடுத்துருத்தாருன்னா ஸ்கோர் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த சாய் கிஷோர், ராஷித் கான் அடி வாங்கினாலும் திரும்ப நான் அவங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த கில்லோட கேப்டன்சி, அந்த கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துங்கிறத தாண்டி அதை வின் பண்ணி இந்த மேட்ச்சை திருப்பி கொடுத்ததே அந்த ராஷித் கானோட, சாய் கிஷோரோட அந்த 7வது ஓவர்லேருந்து அந்த 11வது ஓவர், 9வது ஓவர்லேருந்து ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டிருப்பாங்க, அது சூப்பராக இருந்தது. பட் அதுக்கப்புறம் கோட்ஸியா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை ஒரு பக்கம் போட்டார். ஸோ நான் போடுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு பக்கம் ஒன்று போட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் மும்பை இந்தியன்ஸை அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. மும்பை இந்தியன்ஸோட கொடி பறந்துருக்கும், 180 சாலிடாக அடிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்து சேஸுக்கு போகும்பொழுது சுப்மன் கில்க்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. ஏன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க? கேப்டன்ஸ் நல்லா பண்ணாரா? ஹோயஸ் தாராளமாக நல்லா பண்ணாருங்கிறது ஒரு விஷயம்னா, இன்னொரு பக்கம் வந்து அவரோட பேட்டிங், அவர் எனக்கு தெரிஞ்ச பும்ரா ஒரு 4 அவர் அடித்தார், எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு பெருசாக எதுவும் ஞாபகத்துக்கெல்லாம் இல்லை. ஆனால் நீ கில்லு வந்து நின்னார், கேமுக்கு ஏற்ற மாதிரி ஆடினார். சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மழை வருது, பார் ஸ்கோர் ஒன்று போகணும், 5 ஓவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்காங்க, 5 ஓவருக்கு அப்புறம் போனால் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. பட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது சுப்மன் கில் என்ன பண்ணாருன்னா அவரோட கேமை அவர் ஆடினார். ஜாஸ் பட்லரும் அவர் கேம் ஆனார். பட் விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் 3 எடுத்துட்டா, அதுவும் டாப் 3 தான், பவர் பிளேக்குள்ளே 2 விக்கெட் எடுத்துட்டா பின்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, எக்ஸ்போஸ் ஆவாங்கங்கிறது தெரியுது. மழை ஒரு பக்கம், டார்கெட் ஒரு பக்கம், இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ஜிடி வந்து ஒரு மாதிரி நிலைக்குழியை வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, திரும்பி கேமுக்குள்ளே வந்தாங்க. பட் கில்லு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மேபி கில்லுக்கு மட்டும் இல்லை, எந்த பேட்டராக இருந்தாலும் அந்த மழைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது போயிடும். பட் கில்லுக்கு அங்கே போச்சான்னு தெரில. ஆனால் கில்லோட விக்கெட்டை பும்ரா எடுத்தார், ஓகே கரெக்டு. அதுக்கப்புறம் ஷார்கானோட விக்கெட்டை பும்ரா எடுத்தார். அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்டு வந்து இலைய ஒரு காட்டு ஒன்று காட்டினாரா. ஸோ அந்த தைரியங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி சாய் கிஷோர், ராஷித் கானை பயன்படுத்தின மாதிரியோ இந்த பக்கத்தில் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் அந்த ஒரு மாதிரி கட்ஸ் ஃபீலிங்கோட தான் ஆனார். ஒரு ருத்தர்ஃபோர்டையும் அப்படி தான் ஆட வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே தான் ஹர்திக் பாண்டியா கிட்ட அந்த விஷயங்கள் எனக்கு குறையுதோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த ஐபிஎல்லில் ஜிடியா மும்பை இந்தியன்ஸா யார் பெஸ்ட்டுன்னு நான் கேட்டு நான் ஒரு வீடியோவே பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் ஒத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. பட் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட்டாக அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமான பிளான் இருக்குது, அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஜிடியை பொறுத்த வரைக்கும். பட் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி என்ன ஆச்சு? ஸோ எல்லாரும் ஹர்திக் பாண்டியாவோட அந்த லாஸ்ட் த்ரோவை பற்றி பேசுகிறோமே தவிர அந்த ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சஹர் என்ன பண்ணார்? தீபக் தோல்விக்கான காரணம், சூப்பர் ஓவர் போகிறதுக்கான காரணம் நான் சொல்கிறேன், தீபக் சஹர் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாரு. ஆனால் அவரை தாண்டி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பங்கு இருக்குது, அது ரன் அவுட் கிடையாது. நான் வேறு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி என்ன இந்த சூப்பர் ஓவர் ஒரு ஓவர்லாம் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு 2 பாலில் முடிவு பண்ணிடுவேன் இந்த மேட்சோட ரிசல்ட் எந்த பக்கம் போகணும்னு. டெவோத்தியா ஆள் இல்லாத பக்கம் ஸ்ட்ரைட்டாக அடித்தார், மேலே இது ஸ்லாட் யார்க்கரில் ஸ்லாட்டில் போட்டார், போச்சு ஓகேலா. ஹர்திக் பாண்டியா உள்ளதானார் 4. ஸோ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்க்கும்போது கோட்ஸியா ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். அவருக்கு ஒரு மாதிரி ஸ்லாட்டில் போட்டார், இந்த பால் நல்லா ஸ்லாட்டில் இருந்தது, கவர்ஸுக்கு மேலே அடித்தார் கோட்ஸியா வந்து ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு பேட்டர் தான். ஸோ கோட்ஸியா அடித்தாரா, அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்துச்சா, ஸோ கோட்ஸியோட விக்கெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ரன் அவுட் இருந்துச்சா. பட் அந்த ரன் அவுட்டை தாண்டி எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நோ பால் ஒன்று போட்டார் ஓகேங்களா.
2 பால் ஸ்லாட்டில் போட்டார், அதுவும் அவங்கவுங்க ரேஞ்சில் போட்டார். அப்படிங்கும்போது ஸோ தீபக் சஹர் இந்த மேட்சை முடிக்கிறதுக்கு தீபக் சஹர் இந்த மேட்சை தோக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். பட் டெத் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் வருவது ஆச்சரியமே. ஓகே, நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை 3 ஓவர் கொடுத்து முடிச்சிட்டிங்க, ஜஸ்பிரீத் பும்ராவை கொடுத்து முடிச்சிட்டிங்க. ஆனால் திரும்ப தீபக் சஹர் கொண்டு வந்தாங்களே, தீபக் சஹரை நீங்கள் வந்து எங்கே பயன்படுத்த போகிறீங்க? பாஷுக்கு அடிபட்டுடுச்சு, கன்கஷன் மூலமாக அஸ்வினி குமார் உள்ளே வந்தாச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலர் வேறு உள்ளே வந்தாச்சு. ஆனால் சாண்டா அந்த மேட்ச்சில் இருந்திருந்தாருன்னா ஒரு மேட்ச்சுக்கு இப்போ ஒரு 2 பால் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி திருப்பி வெளில டப்புன்னு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா அந்த மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் கையில் ஒரு ஸ்பின்னர் இருந்தாருல்ல, அந்த ஸ்பின்னர் எப்போ கொண்டு வந்திருக்குங்கிறது தான் மேட்ரு. இன்னொரு ஹர்திக் பாண்டியா பவுலிங் எஸ் நோ 0வாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பேட்டிங் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை, உண்மையாக சொல்ல போனால் இல்லை. நமன்தீரை வந்து இந்த 11வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் அந்த விக்கெட் அந்த இடத்துல எங்கேயாவது விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு இறக்கி விட்டுட்டு திரும்பி இல்லைங்க 15வது ஓவர்லாம் ரொம்பலாம் போனேன். 11வது ஓவர்லையோ இல்லை 12வது ஓவர்லையோ ஹர்திக் பாண்டியா இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வச்சுன்னா அவர் இறங்க வேணாம். பேசாமல் நமன்தீரை ட்ரை பண்ணிவிட்டு திரும்பி 15வது ஓவருக்கு மேலே ஹர்திக் பாண்டியா இறங்கலாம். இப்போது அப்படி ஒரு பிளானுக்குள்ளே போகிறாங்கன்னா திலக் வர்மா நமன்தீர் யாராவது செட்டில்டாகி நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தார்னா ஸோ பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஹர்திக் பாண்டியாவோட டெசிஷன்ஸ் ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் பேட்டிங்கில் திலக் வர்மா பின்னாடி பேசுவோம். அப்புறம் பவுலிங் ஒரு விஷயத்த சொல்லி கேட்டுக்கலாம். தீபக் சஹருக்கு மொதல் ஓவர் எப்பயுமே கொடுக்குறீங்க, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பால் நல்லா மிதக்குங்கிறதுனால. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 3 ஓவருங்கிற பிளான். ஸோ மழை தான் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஹர்திக் பாண்டியா யோசிச்சாருன்னா, இந்த கேமை நம்ம பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேணாம்னு யோசிச்சாரா, இல்லைனா இந்த 6 ஓவருக்குள்ளேயே பவர் பிளேக்குள்ளேயே எவ்வளோ சீக்கிரமோ இல்லை பவர் பிளேயில் எவ்வளோ சீக்கிரமோ இந்த சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் கில்லு இந்த 3 பேரையும் நம்ம உடைக்கணும் இல்லைங்களா. இவங்க உடைச்சிட்டோன்னா பின்னாடி நம்மளோட பவுலர்ஸ் அதாவது பின்னாடி நம்மளோட ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா இவங்க ஸ்டாண்டர்டு கம்மியாக இருக்கிற பவுலர்ஸ்களை வச்சு நம்ம அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிறது ஒரு பிளானாக இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்படி தான் போனார். மழையும் ஒரு காரணம், சீக்கிரம் நம்ம முடிக்கணுங்கிறதும் ஒரு காரணம். இந்த பால் ஸ்கோரும் பார்த்துருந்துருப்பாங்க. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 3 ஓவர் கொடுத்தாச்சு, பும்ராவுக்கு 2 ஓவர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தீபக் சஹர் 1 ஓவர். பட் 7வது ஓவர் தீபக் சஹர் ஏன் கொண்டு வந்தாங்க? பின்னாடி டெத் ஓவரில் எப்படியும் நீங்கள் அவரை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்போ 2 ஓவர் பயன்படுத்திக்க வேணாம், அதனால் இங்கே தீபக் சஹரை பயன்படுத்தலாமா தள்ளி விடலாமான்னு பயன்படுத்தினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிச்சில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சஹரை அந்த இடத்துல ஒரு பயன்படுத்தியாச்சு, ஒரு 7வது ஓவரில் பயன்படுத்தியாச்சு. கரெக்டு. அந்த ஓவரில் அது 7வது ஓவரில் நீங்கள் ஹர்திக் பாண்டியா வந்திருக்கணுமா இல்லை ஒரு கரண் சர்மா வந்திருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா யோசிச்சிருக்கலாம். பால் ஸ்கோரை கொஞ்சம் யோசிச்சு இல்லை அந்த இடத்துல ஸ்பின்னர் வேணாலும் பின்னாடி போயிருந்துருக்கலாம். சரி, தீபக் சஹர் அடுத்த ஓவராவது ஹர்திக் பாண்டியா வரதுக்கு பதிலாக ஒரு கரண் சர்மா வந்திருந்தா கரண் சர்மா அவங்க அடிக்க போய் நடந்திருக்கலாம். ஏன்னா கரண் சர்மா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் அப்படி திருப்பி எடுத்துகிட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கரண் சர்மா வந்து ஒரு ஓவர் லேட்டாக எடுத்துகிட்டு வந்ததுனாலே அந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வராமல் ஜிடி பக்கம் போச்சோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த இடத்துல மட்டும் தோணுச்சு. இதை விடுங்க, லாஸ்ட் ஓவர் இங்கே பாருங்கள், ஒரு ஓவருக்கு 15 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, அதே போல் அடிக்க முடியாதும் கிடையாது தான். பட் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் ஏன் போடக்கூடாது? பவுலிங்கில் வந்து நம்ம சொல்லுவோம் அந்த 19th 20th ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா போடுறதுனால நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல போட வேணாம், போடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த மேட்ச்சில் போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா கையில் விட தீபக் சஹர் போடுறதா பெட்டரானு யோசிச்சிங்கன்னா நான் ஹர்திக் பாண்டியா பக்கம் தான் போவேன். தீபக் சஹருக்கு இன்னும் அந்த பதட்டங்கிறது இருக்குது, பாடி லாங்குவேஜ் தெரியுது. மழை பெஞ்சதுங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் மாறி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சஹர் அந்த ஒரு பதட்டம் இருந்தது, பால் வெட்டாக இருந்தனால வழுக்குதுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேசினாங்க. ஸ்லாட்டில் போட்டார், தூக்கி ஒன்று அடித்தார், டெவோத்தியா 4, அதுக்கப்புறம் அடுத்து ஆஃப் ஆலி ஒன்று போட்டார், கோச்சா 6, மேட்ச் முடிஞ்சிச்சு. அது நோ பால் ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்க வச்சு கரெக்டாக 2 ஃபீல்டர் லெக் சைடில் ஒரு மாதிரி கேட்ச் ஒன்று எடுத்தாங்க, அனுப்புனார் கோச் சேவை. பட் ஆனால் அதுக்கப்புறம் கடைசியாக யாக்கர்னால நெயில் பண்ணார். ஹர்திக் பாண்டியா ரன் அவுட் அடிக்கலைங்கிறது தான் பிரச்சனையே. திரும்ப சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அச்சோ 10 ரனில் தோத்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறத விட ஐயோ 20 ரன் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இதன் மூலமாக எப்படி ரன்ஸ் போயிருக்கு, என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசிங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹர்திக் பாண்டியா மேலே நீங்கள் கரிசனை பண்ணணும்னா பண்ணலாம். நான் ரன் அவுட் விஷயத்தை பற்றி பேசவில்லை, பட் பவுலிங் ப்ளஸ் அவரோட பேட்டிங் ஆர்டர் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மேட்சை தோக்கிறதுக்கான காரணம் ஹர்திக் பாண்டியா ஒரு காரணம், கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சஹர் ஒரு காரணமாக அமைவார், இதில் சந்தேகமே கிடையாது. இப்போ வழக்கம் போல் ரோஹித் சர்மா கீழே விழுந்தால் என்ன ஆகும், ரோஹித் சர்மா கீழே விழும்போது ரைன் ரிக்கல்டன் விழும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கண்கூடாக இப்போ நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. ரைன் ரிக்கல்டன் தான் அந்த ரன்ஸ் கிடச்சிச்சு, ரோஹித் சர்மா கிட்ட வந்து கிடைக்கலங்கிறதுனால. இப்போ 2 பேர்ட்டு 2 கிடைக்கலங்கிறதுனால பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க, ஸ்கோர் பெருசாக அடிக்கவும் முடியல. பட் கேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரா பண்ணாங்க. பட் அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்சை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தோற்றுருக்குறாங்கன்னா
கண்டிப்பாக அது வருந்தத்தக்க செயல் தான். இது ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அட்டாக் சொல்கிறாங்க பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட் டெத் ஓவர்ஸ் இப்போ சூப்பராக வந்திருக்கு. பழைய ட்ரெண்ட் போல்ட் மாதிரி பார்க்க முடியுது. ருத்தர்ஃபோர்டுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க. அப்பா சாமி, ருத்தர்ஃபோர்டு எடுக்கலன்னு வச்சுங்களேன் மேட்ச் ரொம்ப இயர்லியாக போயிருந்திருக்கும். அவர் ஒரு மாதிரி வில் ஜாக்ஸுக்கு மாதிரி இன்சைடேஜ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பறி பொழந்து கட்டிட்டார் ஓவரால். அதுக்கப்புறம் அவர் அடித்த அந்த 13 பால் ஒரு 20-25 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்சை உயிரோட கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனது யாருன்னா அது ட்ரெண்ட் போல்ட்டும் ஜஸ்பிரித் பும்ரா தான். அதுக்கப்புறம் அஸ்வினி குமாருக்கு இந்த இதில் நான் சொல்லணும். அஸ்வினி குமார் அந்த ஜாஸ்பரோட விக்கெட் அது ஒரு மாதிரி மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு ரிலீஃப் இருந்திருக்கும். பட் நான் ஒன்று ஷுவராக சொல்லுவேன், அவர் அஸ்வினி குமார் கடைசியாக போட்ட அந்த ஓவரும் அதுக்கு முன்னாடி போட்டு விக்கெட் எடுத்த ஓவர், இந்த 2 ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் சூப்பராக நெயில் பண்ணார். ஒன்று அப்படின்னா அடுத்தது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. பழைய கடப்பாரன்னு எதனால் சொல்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு திரும்ப அது மாதிரி போட ஆரம்பித்ததும் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு சாய் சுதர்ஷன் வர்சஸ் ட்ரெண்ட் போல்ட், ஓகேங்களா? ஸோ அது வந்து மாதிரி செம்மையான ஒரு பேட்டில். பட் அந்த பேட்டில் இன்னும் திக்கு எரிகிற மாதிரி அந்த பேட்டிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சில்லி மிட் ஆஃப் வச்சு போட்டாங்களா? ஆமாம், சில்லி மிட் ஆன் வச்சு போட்டாங்க, சில்லி மிட் ஆஃப் வச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முடிஞ்ச ஆடிக்கோ அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஸ்லிப்பு வேறு வச்சு போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு போனார் வெளியே ட்ரெண்ட் போல்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நேராக போட்டார். நேராக போட்டோடனே அவர் வந்து ஒன்றும் ட்ரைவுக்கு தானே போய் ஆகணும். ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா லெக் சைடில் ஒரு மாதிரி ஃப்ளிக்கும் ஆட முடியாது. அப்போ ட்ரைவுக்கு தானே போகணும், இல்லைன்னா நேராவது அடிக்கணும். ஸோ அப்போது அந்த இடத்துல அவர் ஆல்மோஸ்ட் நிறுத்தியாச்சு. அவர் கால் கட்டு போட்டாச்சு. எல்லா பக்கமும் லாக் பண்ண மாதிரி இருந்தார். சாய் சுதர்ஷனுக்கு எட்ஜி காலி. இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் ஜெயிச்சிருந்தாருன்னு வைங்களேன். சாய் சுதர்ஷன் ஜெயிச்சு இல்லை அந்த ஓவர் கடத்தி அந்த ஓகேங்களா டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அப்படி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி தான் சாய் சுதர்ஷனை வந்து மாதிரி அவரை மைண்ட் செட் பண்ணதே மும்பை இந்தியன்ஸோட ஃபீல் செட் ட்ரெண்ட் போல்ட் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவர் இப்போ தான் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சாய் சுதர்ஷன் ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுத்தது. அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்டுக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஓவர் த விக்கெட்டில் மாதிரி இன்டு தி பேட் ஒன்று போட்டு அவர் அந்த பால் ஃப்ளிக்காக ஆடி இருந்திருக்கலாம், நேராக வேணாலும் ஆடி இருந்திருக்கலாம். டைமிங் மிஸ் பண்ணார். எல்பிடபிள்யூ காலி. ஜஸ்பிரித் பும்ரா ஒன்று ஷார்கானோட விக்கெட்டும் சுப்மன் கில்லோட விக்கெட்டும் ஒரே மாதிரி தான். அந்த பால் வந்து அது மாதிரி லேட்டாக கட் ஆகும். ஒரு பால் லேட்டாக கட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் அந்த பால் வந்து பேட்டுக்கு ஆக்சுவலி வர வேண்டியது. ஆனால் பேடில் அடித்து வந்து பார்த்திங்கன்னா போல்டு ஸ்டெம்ப்பு காலி தெரிச்சிச்சு. சோஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் ருத்தர்ஃபோர்டோட விக்கெட்டு, சாய் சுதர்ஷனோட விக்கெட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்பரோட விக்கெட் அஸ்வினி குமார் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு கில்லோட விக்கெட்டு, ஷார்கானோட விக்கெட் எடுக்கிறது. ஏன்னா ஷாருக்கு ஒரு 4 அடித்தார் காலி, கில்லு ஒரு 4 அடித்தார் காலி. ஸோ ஒரு மாதிரி ஆட விட்டு 2 பேரையும் அறுத்து எடுத்தார். பட் இந்த மேட்சில் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம்னா வில் ஜாக்ஸ் ஒரு 50 அவர்கிட்டருந்து அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்க்க முடியுது. சூரியகுமார் யாதவ்கிட்டேருந்து அந்த பாசிட்டிவ் இந்தியன் கிரிக்கெட் ஒன்று பார்க்க முடியுது. இதில் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் இன்னமும் இருக்கார், ஜஸ்பிரித் பும்ரா எப்பயுமே இருக்கிறாரு, அஸ்வினி குமார் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருந்தாலும் இந்த மேட்ச்சில் எண்ட் ஆஃப் த டே ஜிடி வின் பண்ணாலும் ஜிடிக்கே அதிக பங்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். கடைசியாக சொதப்பினாங்க. அவங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகுது, தெரியுது, புரியுது. ஆனால் அவங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி வின் பண்ணிடுவாங்க. கையை தூக்கி ஒரு நாள் வாஷிங்டன் சுந்தர் அடிக்கிறாரு, கையை தூக்கி ஒரு நாள் ஷாருக் கான் அடிக்கிறாரு, கையை தூக்கி ஒரு நாள் ருத்தர்ஃபோர்டு சில நேரத்தில் முக்கியமான ஸ்கோர் அடிக்கிறாரு, டெவாத்தியா முடிச்சு கொடுக்குறாரு. இருக்கும்போது அவங்க பேட்டிங் ஆர்டர் இங்கே பாருங்க எல்லா பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டிங் ஆர்டர்லையும் குறைகள் இருக்குது. பின்னாடி ஆடுறவங்க இருக்குது இல்லை, முன்னாடி ஆடுறவங்க இல்லை, இன்கன்சிஸ்டன்சி. பட் இவங்க கிட்ட மேலே டாப் 3 ஆடுறாங்க விக்கெட் விடாமல், கீழே இருக்கிறவங்க அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போது மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோ பெரிய பேட்டிங் ட்ரெயில் இருக்குது. ஆனால் என்ன ஆனாங்க? ஸோ அதுதான் கேள்வி. அதான் என்ன நாங்கள் திலக் வர்மா இப்போ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பின்னாடி போகிறாரோன்னு எனக்கு தோணுது. திலக் வர்மா கொஞ்சம் ரெடி பண்ணணும், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜிடியோட கை தான் ஓகி இருந்தது. ரைன் ரெக்கனோட விக்கெட் எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் மிடில் ஓவரில் அவங்க ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்து அங்கேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுலேருந்து பேட்டிங்கில் ஒரு பார்க்க சுப்மன்கில் கிளாஸாக நீட்டாக ஆனது. இந்த கேமை ஒரு அப்ரோச் பண்ண விதம், அவரோட அப்ரோச் வேறு மாதிரி இருந்தது. அதனால தான் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இதில் தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. அந்த ரன் அவுட்டு, ஆமாம் ஹர்திக் பாண்டியா தப்பு பண்ணார். அந்த ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் தப்பு பண்ணார். அதை விட வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் ஒரு சின்ன ஒரு கேமில் ஒரு எரர் இருந்தது ஹர்திக் பாண்டியா கிட்டது. பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு 6 மேட்சுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையாக இருந்தோ அது எல்லாத்தையும் இந்த மேட்ச்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாட் குட் பல்டான்ஸ் நாட் குட் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடி 16 பாயிண்டோட
இப்போ டாப் 1ல் இருக்கிறாங்க, டேபிள் டாப்பில் இருக்காங்க. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின் கூட, சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆட போகிறாங்க. இதில் எல்எஸ்ஜி சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள் மேலே, அதாவது எல்எஸ்ஜி சிஎஸ்கே அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆக மாட்டாங்க. இப்போ டிசியை வின் பண்ணிட்டாங்கன்னா எல்எஸ்ஜி சிஎஸ்கே வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பிளே ஆஃபுக்குள்ளேயும் போயிடலாம். இப்போ ஒரு மேட்ச் மூணில் 1 வின் பண்ணாலே ஜிடி பிளே ஆஃபுக்கு. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸ், நெட் ரன் மோசமாலாம் ஒன்றும் போகலை. பஞ்சாப் கிங்ஸ் கூட இருக்குது, டிசி கூட இருக்குது, 2 டீமும் பிளே ஆஃபுக்கு போகிற டீமு. இப்போ எம்ஐ, பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, டிசி இவங்களோட மேட்சஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இவங்களோட மேட்சஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் யார் போவாங்கிறத பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எம்ஐக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எம்ஐக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பஞ்சாப் கிங்ஸ், டிசி அதில் யாராவது ஒருத்தவங்களோட கேம் ஒன்று வின் பண்ணணும். மழை கிழ ஏதாவது வந்துடுமா தெரியல. அந்த மேட்ச்சில் மழை வந்துச்சுன்னா காலி ஸ்வாகா. ஏன்னா ஆல்ரெடி 14 பாயிண்ட். இப்போ 2 மேட்ச்லேயும் மழை வந்து பாயிண்ட் கொடுத்தாலும் 16 இருப்பாங்க. 16 இங்கே காம்ப்ளீட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. பட் நெட் ரன் ரேட் உங்களுக்கு ஹெல்தியாக இருக்குது. நெட் ரன் ரேட் உங்களுக்கு ஹெல்தியாக இருக்குது. அதனால் பிளே ஆஃபுக்கு போகிறதான வாய்ப்பு பிரகாசமாகவும் இருக்கதா நான் பார்க்குறேன். தென் ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. பாயிண்ட் டேபிள் பற்றி பேசியாச்சு. மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ண தப்புகளை பற்றி நம்ம பேசியாச்சு. மழைலாம் வந்துச்சு. மழைக்கு அப்புறம் அவங்க நிறைய விக்கெட் விட்டாங்க ஜிடி. அதுக்கப்புறம் அவங்க கேமுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதையும் சொல்கிறேன், ஹர்திக் பாண்டியா அந்த த்ரோவை நிறுத்தி கொஞ்சம் அடிச்சிருந்தாலோ இல்லை டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தாலோ மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருந்துருக்கும். பட் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட தவறினால் மேட்ச் இப்படி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சூப்பரான மேட்ச், சூப்பரான ஒரு செவ்வாய்க்கிழமை. வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. பட் அசல் அடுத்த வீடியோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, 12 மணிக்கு பாருங்கள். யாருக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு சினாரியோஸ் என்னங்கிறதையும் சொல்லுவேன், பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?